ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நாம 2026 வெளியான ஒரு தரமான மற்றும் தாறுமாறான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு டோஸ். இது ஒரு மலையாள படங்க, மல்டி லாங்குவேஜஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு டாக்டரா இருந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோடைய பேஷண்ட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து இறந்துகிட்டே இருக்காங்க. மருத்துவமனையில இறப்பு நடக்கிறது அப்படின்றது இயல்பு தான். ஆனா ஹீரோ அட்டென்ட் பண்ற பேஷண்டே கண்டினியூஸா இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது இயல்பு கிடையாது இல்லையா? ஹீரோக்கு சந்தேகம் வருது, ஹாஸ்பிட்டல்ல யாரோ ஒருத்தங்க என்னுடைய பேஷண்ட்டை தொடர்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஹீரோவோட சந்தேகம் ஹீரோட முன்னாள் காதலி பக்கம் திரும்புது. ஏன்னா ஹீரோடைய காதலியும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னை டிஃபேம் பண்றதுக்காகவும் பழி வாங்குறதுக்காகவும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு நம்ம ஹீரோக்கு டவுட் வருதுங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணா இந்த விசாரணையில அடுத்தடுத்த அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு தாறுமாறான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல விவேக் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை ஒரு விபத்துல இருந்து காப்பாத்தி இப்ப இங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் யாரு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. இப்ப இவர் முன்னாடி ஒரு டாக்டர் உட்கார்ந்து உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கண்டுபிடிக்கலாம், சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்க கிட்ட சொல்லுங்க அப்படிங்கும் போது விவேக்னால பேசவே முடியலங்க. அதற்கான காரணம் என்னன்னா, அவர் விபத்துக்குள்ளான போது அவருடைய குரல் வளம் பாதிக்கப்பட்டிருந்திருக்குதுங்க. ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி தொண்டை பகுதியில வச்சு பேசுறதுக்கு ட்ரை பண்றாருங்க. இருந்தாலும் அவர் பேசுறது சரியா யாருக்கும் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா அருந்ததி அப்படின்ற ஒரு டாக்டர் தன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட கார்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அருந்ததி பாக்குறதுக்கு எதையோ ஒன்னு இழந்த மாதிரியே இருக்காங்க. இதை கவனிச்ச அருந்ததியோட பாய் ஃப்ரெண்ட் அவனை கேட்கவா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ ஏன் அதே ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற, அது தேவைதானா அப்படின்னு கேட்க அருந்ததி சொல்றாங்க, அது தேவைதான், அவனை பார்க்க தான் என்னோட மைண்ட் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை ரீச் பண்றாங்க. அங்க இவங்க தங்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. அங்க கட் பண்ணா ஹீரோவோட கதையை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு திருமணமாய் மனைவி இருக்காங்க. என்னதான் நம்ம ஹீரோ ஒரு டாக்டரா இருந்தாலும் ஹீரோடைய மனைவி பாத்தீங்கன்னா குணப்படுத்த முடியாத ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. தினம் அந்த நோயினால இவங்க அவதிப்பட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. இத்தனை நாளா கண்டினியூஸா இன்ஜெக்ஷன் போட்டு தான் தன்னோட மனைவியை காப்பாத்திக்கிட்டு இருக்காருங்க. ஆனா மனைவியே சொல்றாங்க, இன்னும் எத்தனை நாள் தான் இந்த வலியும் வேதனையும் என்னால பொறுத்துக்கிறது, என்னால முடியல, பேசாம என்ன கொன்னுடு அப்படின்றாங்க. ஆனா ஹீரோ திட்டுறாரு, ட்ரீட்மெண்ட் தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நீ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, கூடிய சீக்கிரம் நீ குணமாயிருவ அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை விதைக்கிறாருங்க. நம்ம ஹீரோ தன்னோட மனைவியை பக்கத்துல இருந்து நல்லபடியா பாத்துக்கிறாருங்க. சீக்கிரமா சாப்பிட்டு நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோட மனைவி சொல்றாங்க, நீ மட்டும் போயிட்டு வாயேன், நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கும் போது அதுக்கு வாய்ப்பே இல்ல, வீட்டுல தனியா இருந்தீங்கன்னா தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வரும், நீ என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி வந்து போலாம், அது மட்டும் இல்லாம நீ என் கண்ணு முன்னாடியே இருப்ப, சோ அதனால எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நான் வரது ப்ராப்ளம் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க யாராவது என் கூட பேசுறதுக்காக வரும்போது என்னால சரியா பேச முடியலன்னா என்ன பண்றது அப்படிங்கும் போது, உன்னால சரியா பேச முடியாது அப்படின்றத ஆல்ரெடி நான் ஹாஸ்பிட்டல் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அதனால யாரும் கூட வந்து பேச மாட்டாங்க, நீ ஃபீல் பண்ணாத, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணா அருந்ததியும் அருந்ததியோட பாய் ஃப்ரெண்டும் புது வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, பொருட்களை எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ரொமான்டிக்கா ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அருந்ததி தன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கும்போது பட்டுன்னு பாய் ஃப்ரெண்டோட முகம் நம்ம ஹீரோவோட முகம் மாதிரி தெரியுங்க. பட்டுன்னு பலார்னு ஒரு அற விட்டுருவாங்க. அருந்ததியோட பாய் ஃப்ரெண்ட் ரியாக்ட் பண்ண மாட்டாரு, மாறா சமாதானம் தான் படுத்துவாரு. அருந்ததி நம்ம ஹீரோவை முன்னாடி காதலிச்சிருந்திருப்பாங்க போல. அதே சமயம் அருந்ததி ஹீரோனால அவங்க வாழ்க்கையில பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ பாஸ்ட்ல இருந்து இன்னும் மீள முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அதை புரிஞ்சுக்கிட்ட அருந்ததியோட பாய் ஃப்ரெண்டும் உறுதுணையா இருந்துகிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா ஒரு மிகப்பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. இந்த சுத்து வட்டார பகுதிகளில் இந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ரொம்ப பாப்புலருங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி மீடியாக்காரங்க கிட்ட எல்லாம் பேட்டி கொடுக்கறாரு. அந்த இன்டர்வியூ கூட இன்டர்நெட்ல வைரல் ஆயிட்டு இருக்குதுங்க. ஆனா இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில சில பேர் பாத்தீங்கன்னா போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை கூப்பிட்டு அவங்க பாட்டுக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியா அப்படின்னு கேட்க, இல்ல சார் மீடியாக்காரங்களா இருந்தாங்க, அதனாலதான் சைலண்டா இருந்தா அப்படிங்கும் போது மீடியாவை நான் ஹேண்டில் பண்ணிட்டேன், நீ அவங்களை எல்லாம் அமுச்சுடு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல ரோசமா அப்படின்ற ஒரு பாட்டி அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த பாட்டி சும்மா அலாரம் அடிச்சு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய நர்ஸ் ஒருத்தர் சொல்றாருங்க. அது சரி, உனக்கு நைட் டியூட்டியே இல்லையே, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்க அந்த நர்ஸ் சொல்றாரு, ஃபாத்திமாக்கு எக்ஸாம், அதனால அவளுக்கு சப்போர்ட்டா நான் நைட் டியூட்டி பார்த்தேன் அப்படின்றாரு. ஷிஃப்ட் எல்லாம் போட்டு கொடுக்கக்கூடிய ஸ்டாஃப் டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் எல்லாருக்கும் ஒரு ஷிஃப்ட்டை போட்டு கொடுத்தா நீங்க ஒரு ஷிஃப்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் போட்டு கொடுக்குற ஷிஃப்ட்டை ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இருங்க, இல்லாட்டி வேலையை விட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அலாரம் அடிக்கிற சவுண்ட் கேக்குதுங்க. இப்படிதான் இந்த பாட்டி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்ல என்னன்னு பாக்குறதுக்காக போறாங்க. அந்த பாட்டி சும்மா தான் அழுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இங்க பாருங்க பாட்டி, இது எமர்ஜென்சி அலாரம், உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது வேதனையா இருந்தா மட்டும்தான் இந்த அலாரத்தை பிரஸ் பண்ணணும், உங்க கூட தான் உங்க மருமக இருக்காங்கல்ல அப்படிங்கும் போது அவ இருக்கிறது ஒண்ணு இல்லாதது ஒண்ணு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி சொல்றாங்க. மருமகளே சமாதானப்படுத்துறாங்க. இப்ப நம்ம ஹீரோ தன்னோட மனைவியை கூப்பிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராருங்க. இந்த ஹாஸ்பிட்டலே பாத்தீங்கன்னா இவரும் இவரோட மனைவியும் தங்குற மாதிரியான ஒரு சின்ன ரூம் ஒன்னு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. தன்னோட மனைவி கிட்ட, நீ படிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்த புக் எல்லாம் இங்க இருக்கு, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன், சப்போஸ் உனக்கு பசிச்சதுன்னா என்ன எதிர்பார்க்காத நீ சாப்பிட்டு நல்லா ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டியூட்டில ஜாயின் பண்றாருங்க. முதல்ல அசோக்
அசோக் அப்படின்ற ஒரு பேஷண்ட்டை மீட் பண்றாரு. அந்த பேஷண்டோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட இருக்கிறவங்க சொல்றாங்க. இந்த பேஷண்ட் அப்சர்வேஷன்ல இருக்கிறதுனால இவர் கூட யாரோ ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும். யாருமே இல்லையான்னு கேட்கிறாரு. இல்ல டாக்டர், இருந்தாங்க, வெளியில போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்படியெல்லாம் விடாதீங்க, யாரோ ஒருத்தர் பக்கத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருங்க. இதே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பிளே பாய் டாக்டர் காட்டுறாங்க. இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களுக்கும் ரூட்டை விட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஏதாவது ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி சின்சியரா ட்ரை பண்ணா கூட இவருக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நான் இவர் எல்லா பொண்ணுங்க கிட்டயும் ட்ரை பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் மாட்டிக்க வேற செஞ்சிருவாரு. இங்க கட் பண்ணா இந்த ஹாஸ்பிட்டலோட ஹவுஸ் கீப்பிங் அக்காவை காட்டுறாங்க. இந்த அக்காவை மீட் பண்றதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல்ல ஷிஃப்ட் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த அக்கா போறாங்க. அவங்க கையில பணத்தை கொடுத்து உங்க பசங்களோட ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவியா இருக்கும் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஷிஃப்ட் எல்லாம் போட்டு கொடுக்கக்கூடிய அக்கா ஹவுஸ் கீப்பிங் அக்காக்கு அடிக்கடி உதவி செய்வாங்க அப்படின்றது இதுல இருந்து தெரியுதுங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலோட வராண்டால நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல அருந்ததியும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அருந்ததியை பாப்பாரு. ஆனா அருந்ததி கண்டுக்காத மாதிரி தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி காதலாச்சு, எதனால பிரேக்கப் ஆச்சு அப்படின்ற கதையை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஒரு பார்ட்டியில வச்சுதான் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் போன் நம்பர் ஷேர் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியா போன்ல பேச ஆரம்பிச்சு, சாட் பண்ண ஆரம்பிச்சு, பழக ஆரம்பிச்சு, காதல் அப்படின்றது இவங்க ரெண்டு பேருக்குள்ள மலர்ந்துருக்குங்க. ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அருந்ததியை தன்னோட வீட்டுக்கு கூட்டு போறாருங்க. குடும்பத்தினர்கள் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. இப்ப குடும்பத்தினர்கள் அடுத்தடுத்த கேள்வியை அருந்ததி கிட்ட முன் வச்சிருந்திருப்பாங்க. சோ இதன் மூலமா ஜாதி மதம் எல்லாம் என்ன ஏதுன்னு தெரிய வருது போல. இத காரணம் காட்டி ஹீரோவுடைய குடும்பத்தினர்கள் அருந்ததியை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்டாண்ட் எடுத்திருந்திருப்பாங்க போல. சோ இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள விரிசல் அப்படின்றது வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் அருந்ததி பாத்ரூம்ல உட்காந்துட்டு தன்னுடைய காதலனான ஹீரோக்கு போனை போட்டு பேசுறாங்க. நான் காதலன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க ஜாதி மதம் பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னோட அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. என்னோட அம்மா ஹார்ட் பேஷண்டா இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. என்னால அவங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாது. அதனால நீ எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோனை தூக்கி வீசுறாருங்க. அப்ப அருந்ததி சொல்லுவாங்க, நீ அவாய்ட் பண்றது ஒருத்தங்களை இல்ல ரெண்டு பேர்த்த அப்படின்ட்டு. பார்த்தா பாத்ரூம்குள்ள ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடப்பாங்க. அருந்ததிக்கும் ஹீரோக்கும் குழந்தை உருவாயிருந்திருக்குங்க. இந்த குழந்தை கலைஞ்சே போயிருந்திருக்கும். இப்ப இந்த கதை பிரசன்ட்க்கு வருதுங்க. நம்ம ஹீரோ டியூட்டி முடிச்சுட்டு தன்னோட மனைவியை பாக்குறதுக்காக போறாரு. நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்க, எனக்கு தூக்கம் வரல, நீ தான் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருப்ப, நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தூங்கு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக போவாருங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோக்கு பின்னாடி அருந்ததி நின்னுட்டு இருக்கிற மாதிரி தெரியும். செகண்ட் மிரண்டு போயிருவாரு. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. சோ இது ஹீரோட இமேஜினேஷன் தான். இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய கம்பவுண்டர் யாருக்குமே தெரியாம மொட்டை மாடிக்கு போறாருங்க. அங்க செக்யூரிட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த செக்யூரிட்டி கிட்ட இருந்து லெட்டர் வாங்குறாருங்க. அந்த லெட்டர்ல என்ன இருக்கும்னா மெடிசன் லிஸ்ட் இருக்கும். அதை தொடர்ந்து ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அந்த கம்பவுண்டர் என்ன பண்றாருன்னா அந்த மெடிசன் ரூமுக்கு போயிட்டு அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. சோ இல்லீகலா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து மெடிசன்ஸ் கடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுது. கட் பண்ணா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ் வருதுங்க. ஒரு தாத்தாவை ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து அட்மிட் பண்றா. ரொம்ப பரபரப்பா அந்த தாத்தாவோட உயிரை காப்பாத்துறதுக்கான ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. அந்த பொண்ணு தன்னோட உறவினர்களுக்கு எல்லாம் போனை போட்டு தாத்தா இப்ப நார்மலா தான் இருக்காரு, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பா. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு இந்த பிளே பாய் டாக்டர் வருவாருங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் வீட்டுக்கு போனப்போ என்னுடைய தாத்தா அன்கான்சியஸா இருந்தாரு, உடனடியா ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து அட்மிட் பண்ண, சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, இங்க அருந்ததி மேடம் தான் நியூ சர்ஜனா ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்க நல்லா ட்ரீட்மெண்ட் பாப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அருந்ததி வெளியில வராங்க. என்னாச்சு டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ உங்க தாத்தா நல்லா தான் இருக்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அருந்ததி சொல்றாங்க. உடனே இந்த அருந்ததி டாக்டர் கிட்ட பிளே பாய் டாக்டர் சொல்றாரு, இவங்க என்னோட ரிலேட்டிவ் தான், எதுனாலும் உடனே என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கும்போது அவங்களும் சரின்னு கேட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இவர் சொல்றாருங்க, உங்களை நான் என்னோட ரிலேட்டிவ்னு சொல்லி வச்சிருக்கேன், அப்பதான் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி பாத்துப்பாங்க அப்படின்ட்டு, நீங்களும் அதையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் இருந்தா கொடுங்களேன், ஏதாவதுனா நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் நம்பர் வாங்குவாருங்க. சோ இந்த பொண்ணோட போன் நம்பர் வாங்குறதுக்கு தான் இவ்வளவு டிராமாவே இவர் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப தாத்தா பாக்குறதுக்காக இந்த பொண்ணு உள்ள போறா. தாத்தா சொல்றாரு, நான் நல்லாதாமா இருக்கேன், இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு நினைக்கிறேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டு இவளும் வெளியில வந்துட்டு உறவினர்களுக்கெல்லாம் போனை போட்டு சொல்றா. உறவினர்கள்லாம் பக்கத்துல இல்ல போலங்க. அவங்களும் இந்த பொண்ணோட பேச்சை கேட்டு சமாதானமாகறாங்க. ஆனா திடீர்னு தாத்தாக்கு உடல்நிலை சரியில்லாம ஆகுது. அருந்ததி வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க, அப்பவும் பலன் இல்ல. உடனே ஹீரோ வந்து செக் பண்ண சொல்றாங்க. ஹீரோ வந்து செக் பண்றாரு. இப்போதைக்கு அவரை சாந்தப்படுத்திட்டு வெளியில வரும்போது இந்த பொண்ணு கேக்குறா, என் தாத்தாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தாக்கு லங் டிசீஸ் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நான் சஸ்பெக்ட் பண்றேன், டெஸ்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன், டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஒரு ஜெனரல் வார்டுக்கு மாத்திரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாருங்க. சொன்ன மாதிரியே தாத்தாவை ஜெனரல் வார்டுக்கு மாத்துறாங்க. அப்பப்ப அருந்ததி வந்து பாத்துட்டு போவாங்க. இன்னைக்கு ராத்திரியும் பாத்தீங்கன்னா அந்த கம்பவுண்டர் மேல போறாரு, வாட்ச்மேனை மீட் பண்றாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு லிஸ்ட் கிடைக்குதுங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் இருக்கிறார் இல்லையா, நிக்கில் அப்படின்ற ஒரு நபருக்கு போனை போடுறாரு. நிக்கிலுக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ற விஷயமா பேசுறாரு. ஆனா நிக்கிலுக்கு அதுல உடன்பாடு இல்லாதனால இது சம்பந்தமா எனக்கு திரும்ப கால் பண்ணாதீங்க அப்படின்னு இந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் கிட்ட அவர் சொல்லிடுறாருங்க. அப்புறம் ஒரு பாட்டியை பார்த்தோம் இல்லையா, எமர்ஜென்சி அலாரம் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்களே, அந்த பாட்டிக்கு திடீர்னு சீரியஸ் ஆகுதுங்க. உடனடியா நம்ம ஹீரோ அட்டன் பண்றாரு, அந்த பாட்டியை குணப்படுத்துறாரு. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு எமர்ஜென்சி கேஸ் வருது. பேஷண்டோட மனைவி கிட்ட சொல்றாங்க, அவருக்கு உடனடியா முதுகுல சர்ஜரி பண்ணி ஆகணும், இல்லாட்டி அவரோட உயிருக்கே ஆபத்து அப்படின்ட்டு. பேஷண்டோட மனைவி சொல்றாங்க, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலோட சிஇஓ தெரியும் அப்படின்ட்டு. என்னதான் ஹாஸ்பிட்டலோட சிஇஓ உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது நான் தான், நீங்க அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் என்னால உடனடியா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த
பேஷண்டோட மனைவியும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எல்லாம் சைன் போட்டு கொடுத்துறாங்க. அங்க கட் பண்ணா இந்த தாத்தாவை அட்மிட் பண்ண அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணுக்கு இந்த பிளே பாய் டாக்டர் தொடர்ந்து மெசேஜ் போட ஆரம்பிக்கிறான். ராத்திரி நேரம் அந்த ஹாஸ்பிட்டலோட மொட்டை மாடிக்கு வர சொல்றான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு கேட்டுட்டு இந்த பொண்ணு மொட்டை மாடிக்கு போறா. அங்க போகும்போது தான் தெரிய வருது அந்த பிளே பாய் டாக்டரோட இன்டென்ஷனே ரொம்ப ராங்கா இருக்கு அப்படின்ட்டு. அவன் தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அந்த பொண்ணு அதை உணர்ந்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துருவா. அந்த நேரம் பார்த்து ஜெனரல் வார்டுல இருக்கக்கூடிய தாத்தாக்கு ரொம்ப சீரியஸ் ஆகுதுங்க. இந்த பொண்ணு கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கும்போதே இந்த பிளே பாய் டாக்டர் பாத்தீங்கன்னா சாரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளே பாய் டாக்டர் பார்த்து டென்ஷன் ஆகி அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. அந்த பொண்ணையும் இவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான் போல. இவன் எல்லாத்திட்டையும் இப்படிதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி கிளம்புறா. உடனே இவளை விட்டுட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு தெரிய வருது தாத்தா சீரியஸ் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு. உடனடியா அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட போய் சொல்ல நர்ஸ் போய் பாக்குறாங்க. விஷயம் சீரியஸ்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா ஹீரோக்கு போன் அடிச்சிடறாங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, அருந்ததியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தே ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. பட் சிகிச்சை பலனின்றி தாத்தா அந்த இடத்துல இறந்துடுறாரு. வெளியில நின்னுட்டு இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட ஹீரோ போய் சொல்லிடுறாரு, எவ்வளவோ ட்ரை பண்ணமா எங்களால முடியல சாரி அப்படின்ட்டு. அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடறா. ரொம்ப அப்செட் ஆன நம்ம ஹீரோ அவரோட ரூம்குள்ள போய் உட்கார்றாருங்க. அங்க ஹீரோவோட மனைவி இருப்பாங்க. எதுக்கு அப்செட்டா இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நான் ட்ரை பண்ணேன் அவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ட்ரை பண்ணல ஃபீல் பண்ணாத, இங்க இருந்தா கண்டிப்பா அதே நினைப்பாதான் இருக்கும், நம்ம இங்க இருந்து வீட்டுக்கு போயிடலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அருந்ததி டியூட்டி முடிச்சுட்டு வெளியில வரும்போது அருந்ததியை பிக் பண்றதுக்காக அருந்ததியோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருப்பாரு. அருந்ததியும் இதே எண்ணத்தோட தான் அப்செட்டா இருந்துட்டு இருப்பாங்க. சரி நீ அதை பத்தி நினைக்காத, டேக் இட் ஈஸி அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்றாரு. உடனே அருந்ததி சொல்றாங்க, எனக்கு என்னவோ அவனோட பிரசன்ஸ்னால ஒரு மாதிரி நெகட்டிவ் வைபா இருக்கு அப்படின்ட்டு. யாரோட பிரசன்ஸ் அப்படின்னு கேட்க அந்த பிரகாஷ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பத்தி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ தன்னோட மனைவிக்கு வீட்ல வச்சு இன்ஜெக்ஷன் போடுறாருங்க. பட்டுன்னு ஹீரோட மனைவி முன்ன மாதிரி இல்லாம குணமாயிட்டாங்க. அப்ப மனைவி ஹீரோ பார்த்து சொல்றாங்க, நான் இந்த இன்ஜெக்ஷன்னால மட்டும் குணமாகல, உன்னோட காதல்னாலையும் தான் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ தன்னோட மனைவி மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்காரு அப்படின்னு இதுல இருந்தே தெரியுதுங்க. இப்போ அந்த முதுகுல சர்ஜரி பண்றதுக்காக அட்மிட் ஆயிருந்தாங்க இல்லையா, அந்த பேஷண்ட்டை காட்டுறாங்க. சர்ஜரி எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அவருடைய லங்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததியை வந்து பார்க்க சொல்றாங்க. அருந்ததி வந்து பார்த்துட்டு எல்லாம் ஓகேவா தான் இருக்குது, ஒரு 2 நாள் அப்சர்வேஷன்ல வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பேஷண்ட் வேற யாரும் கிடையாதுங்க, இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டிக்கு சொந்தக்காரர் தான். அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ற விஷயமா பேசியிருந்தார் இல்லையா, அவரு கூட எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. அவர் தான். இந்த எம்டியோட குடும்பத்தினர்களுக்கும் இந்த பேஷண்டோட குடும்பத்தினர்களுக்கும் ஏதோ ஒரு தகராறு இருக்கும் போலங்க. இந்த எம்டி சொல்றாரு எனக்கெல்லாம் எந்த கோவம் இல்லை அப்படின்ட்டு. ஆனா இந்த எம்டியோட பொண்ணு பயங்கரமா கோச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறா. என்னதான் இருந்தாலும் இவருடைய பேஷண்ட் தானே இவங்க, அதாவதுனா தயக்கம் இல்லாம கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு. இப்போ இந்த பேஷண்டோட மனைவி பக்கத்துல உட்காந்து சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இந்த சொத்து பிரச்சனை எல்லாம் இழுக்க ஆரம்பிப்பாங்க. அவரே இப்பதான் சர்ஜரி முடிஞ்சு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரை பிடிச்சி இப்ப கொடைய ஆரம்பிக்கிறாங்க. டென்ஷன் ஆயிடுறாரு. தயவு செஞ்சு நீ வெளியில போயிரு, இங்க இருக்கவே வேணாம் அப்படின்றாரு. அவரோட மனைவி வெளியில போய் அவங்க அம்மா கூட உட்காந்துக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இந்த பிளே பாய் டாக்டர் பாத்தீங்கன்னா அபி அப்படின்ற ஒரு பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தோலையா, அந்த பொண்ணுகிட்டயும் உன்னை தவிர என்னோட வாழ்க்கையில வேற எந்த பொண்ணுமே கிடையாது, உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி பேசணும், நான் மாடியில இருக்கிறேன் நீ வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பொண்ணு சமாதானமாயி அந்த பிளே பாய் டாக்டர் பாக்குறதுக்காக மேல போறா. அந்த பொண்ணு சமாதானம் ஆயிட்டாங்க போலங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருப்பாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பேஷண்டோட மனைவி கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க, இங்க எதுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற, போய் உன் புருஷன் பக்கத்துல இரு அப்படிங்கும் போது, அந்த ஆள் தாமா வெளியில போன்னு சொன்னாரு, அதனாலதான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது, அட்லீஸ்ட் அடிக்க ஒருக்கா போய் பார்த்துட்டாது வா அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு அந்த பேஷண்டோட மனைவி உள்ள போறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது தாங்க தெரியுது அவர் மூச்சு விட முடியாம பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியா அங்க இருக்கிறவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ண நம்ம ஹீரோக்கு போன் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சு அந்த இடத்துக்கு வராருங்க. இவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா சிகிச்சை பலனின்றி அந்த ஸ்பாட்டை இறந்து போயிடுறாருங்க. நம்ம ஹீரோ டைம் ஆஃப் டெத் சொல்லிட்டு ரொம்ப வேதனையோட அந்த ரூமை விட்டு வெளியில வராருங்க. இப்போ நம்ம ஹீரோ தன்னோட மனைவியை கூப்பிட்டு கார்ல வெளியில போயிட்டு இருப்பாருங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா டூ வீலர்ல எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியும். யார் இவன் எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாம ரொம்ப வேகமா காரை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாருங்க. திடீர்னு அந்த டூ வீலர் காரன் காரை வழிமறிச்சு வண்டியை நிப்பாட்டிடுவான். அவன் மேல இடிக்க கூடாதுன்னு சடனா பிரேக் அடிக்க காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஹீரோடைய மனைவி கார் கண்ணாடி உடைச்சிட்டு வெளியில வந்து விழுவாங்க. விழுந்த வேகத்துல தலையில அடிபட்டு ரோடெல்லாம் ரத்த வெள்ளத்துல ஹீரோவோட மடியிலேயே உயிரை விட்டுருவாங்க. தன்னோட மனைவி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவாருங்க. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே ஹீரோவோட கனவு. ஹாஸ்பிட்டல்ல இறப்பு நடக்கிறது அப்படின்றது இயல்பு தாங்க. ஆனா அடுத்தடுத்து நடந்தா, அதுவும் ஹீரோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேஷண்டே இறந்தா சம்திங் ராங் அப்படின்னு ஹீரோக்கு தோணுதுங்க. உடனடியா இந்த ஹாஸ்பிட்டல் எம்டியை மீட் பண்றதுக்காக ஹீரோ போறாரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல யாரோ ஒருத்தங்க கொலை சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல எம்டி சொல்றாரு, ஹாஸ்பிட்டலுக்கு மக்கள் வரதே உயிரோட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த ஹாஸ்பிட்டல்ல அடுத்தடுத்து யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியில போச்சுன்னா யாராவது நீ இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் வருவாங்களா, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் வெளியில பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி எம்டி சொல்றாருங்க. உங்களோட பேஷண்ட் சில பேர் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்காங்க தான், எனக்கு புரியுது. ஆனா நீங்களும் சின்சியரா ட்ரை பண்ணிருக்கீங்க தானே, அதை தாண்டி தானே அவங்க இறந்து போயிருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி பெருசா நீங்க யோசிக்காதீங்க, பெருசு பண்ண வேண்டாம். அப்படி பெருசாச்சுன்னா இந்த ஹாஸ்பிட்டலே இழுத்து மூட வேண்டியதுதான், போங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு எம்டி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த ஹாஸ்பிட்டலோட பார்மசியா ஆள் இல்லாத நேரமா பார்த்து போய் செக் பண்றாரு. கரெக்டா ஆள் வந்துடுறாங்க. என்னாச்சு டாக்டர் அப்படின்னு கேட்க ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறாருங்க. அருந்ததி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரூம்
ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில போறதை இவர் கவனிக்கிறாரு. அருந்ததி வெளியில போன உடனே அருந்ததியோட ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிட்டு உள்ள முழுக்க தேட ஆரம்பிக்கிறாருங்க. ஏதாவது சஸ்பீசியஸா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஹீரோக்கு கிடைக்காது. அப்பதான் அங்க இருக்கிற டஸ்ட்பினை கவனிப்பாரு. அந்த டஸ்ட்பின்குள்ள ஒரு மருந்து ஒண்ணு கிடைக்கும். அந்த மருந்து பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அருந்ததியும் நம்ம ஹீரோவும் காதலிச்சிட்டு இருந்த அந்த டைம்ல அருந்ததிக்கு அபார்ஷனா இருக்கு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அருந்ததியை பாக்குறதுக்காக இவர் வருவாருங்க. இந்த பொண்ணு இவருனால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறா அப்படின்றத யோசிக்காம அவங்க அம்மா புராணத்தை தான் பாடிக்கிட்டு இருப்பாரு. எங்க அம்மாக்கு பிடிச்சதான் நான் இந்த வேலையை சூஸ் பண்ணேன், எங்க அம்மாக்காக தான் வாழ்றேன், எங்க அம்மா இல்லாம இப்படி இல்ல அப்படி இல்லன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. நான் அருந்ததி பாத்தீங்கன்னா கையில நாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இந்த காதல் தோல்வி, நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் தாங்க முடியாம தொடர்ந்து ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கும்போது அங்க இருந்த கத்தி எடுத்து ஹீரோட கை விரல்லையே குத்திட்டாங்க. அருந்ததி விரல்ல குத்துனதுனால இவரோட கை விரலே துண்டிக்கப்பட்டுருச்சுங்க. ரப்பர் விரல் தான் வச்சிருக்காரு. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஹவுஸ் கீப்பிங் அக்கா தான் வந்திருப்பாங்க. இவர் எதுவுமே சொல்லாம சைலண்டா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. வீட்டுக்கு போன நம்ம ஹீரோ தன்னோட மனைவி கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல நான் அட்டென்ட் பண்ற பேஷண்ட்ஸ் அடுத்தடுத்து இறந்துகிட்டே இருக்காங்க. இது சாதாரண இறப்பு மாதிரி எனக்கு தெரியல, ஒருத்தங்க வேணுனே இதை பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்படிங்கும் போது நீ யாரா இருக்கும்னு நினைக்கிற அப்படிங்கும் போது ஹீரோ சொல்றாரு, இது அருந்ததியோட வேலையா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அருந்ததி இன்னுமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அவளோட ரூம்ல இருக்கிற டெஸ்பின்ல இருந்து நான் இந்த பெயின் கில்லர் டோசேஜே எடுத்தேன் அப்படிங்கும் போது இது வெறும் பெயின் கில்லர் தானே, இதை எப்படி ட்ரக்கா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவளும் ஒரு டாக்டர் அப்படின்றத மறந்துடாத, ஒரு மெடிசனை எப்படி ட்ரக்கா யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அடுத்தடுத்து இந்த அருந்ததி எந்தெந்த பேஷண்ட் எல்லாம் போய் பாக்குறாங்க அப்படின்றத ஒளிஞ்சிருந்து இவர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பாட்டியை பார்த்தமே, இந்த பாட்டி மறுபடியும் அலார் அடிக்கிறாங்க. அடிச்சு பிடிச்சு உள்ள போய் பார்த்தா உண்மையிலேயே அவங்களுக்கு சீரியஸ் ஆயிடுச்சுங்க. ஹீரோக்கு தகவல் கொடுக்கப்பட்டு ஹீரோ உடனடியே வந்து அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பாட்டி உயிர் பழிச்சிடுறாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. இப்போ நம்ம ஹீரோ தன்னோட மனைவி கிட்ட போய் சொல்றாரு, கரெக்டான டைமுக்கு நான் போனதுனால அந்த பாட்டியோட உயிர் தப்பிச்சிருச்சு. சப்போஸ் நான் கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தாலும் அந்த பாட்டியோட உயிர் போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்ன டிஃபேம் பண்றதுக்காக இந்த அருந்ததி தான் என்னோட பேஷண்ட் எல்லாத்தையுமே கொலை பண்ணிக்கிட்டு இருக்காளோ அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்றாருங்க. மனைவி கேக்குறாங்க, சப்போஸ் அவ ஏதாவது பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிளட் டெஸ்ட்ல தெரிஞ்சிருந்தானே, நீ பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துருக்கலாமே அப்படிங்கும் போது இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்களை பத்தி இப்ப யோசிக்கல, இப்ப இந்த பாட்டியோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு இல்லையா, சோ இந்த பாட்டியோட உடம்புல ஏதாவது சாம்பிள் கிடைச்சதுன்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா பிளட் டெஸ்ட்கான ஏற்பாடு பண்றாருங்க. நார்மல் பிளட் டெஸ்ட் அப்படின்னா அது ஒன் டேலயே கிடைச்சிடும். ஆனா இவர் பாத்தீங்க ரொம்ப டீப்பான பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்றாருங்க. லேப்ல இருந்து சொல்றாங்க, உனக்கு ரொம்ப டவுட்டா இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி போலீஸ் மூலமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாமேன்ட்டு. நான் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டா எந்த யூஸும் கிடையாது, நான் பர்சனலா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன், இது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாம பாத்துக்கோ, சீக்கிரமா எனக்கு பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல லேப்லயும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறவங்களுக்கு ஷிஃப்ட் போடுவாங்க இல்லையா, அந்த அக்காவையும் ஹவுஸ் கீப்பிங் அக்காவையும் கூப்பிட்டு என்னோட பேஷண்ட்டை யாராவது அன்வான்டா வந்து பாக்குறாங்களா, அதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உங்களோட பேஷண்ட்டை அன்வான்டா வந்து பாக்குறது அருந்ததி மேடம் மட்டும்தான், நீங்க ரெண்டு பேருமே தானே பேஷண்ட்டை பாத்துக்கிறீங்க, மத்தபடி வேற யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. மேலும் இந்த அருந்ததி மேல ஹீரோக்கு சந்தேகம் அப்படின்றது வலுவடையுதுங்க. தாமதப்படுத்தாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அருந்ததிக்கு இவர் போன் அடிக்கிறாருங்க. ஆனா அருந்ததி பேசுறதுக்கு தயாரா இல்ல, பேஷண்ட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இது நம்ம விஷயத்தை பத்தி கிடையாது, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும், அதை ஹாஸ்பிட்டல்ல வச்சு பேச முடியாது, வெளியில காஃபி ஷாப்ல வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு அருந்ததியும் வராங்க. ஆனா அருந்ததி தனியா வரல, தன்னோட பாய் ஃப்ரெண்டோட வராங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் அருந்ததி கிட்ட மட்டும் தனியா பேசணும் அப்படின்ட்டு. பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா சரி நீங்க பேசுங்க, நான் வெளியில வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு வெளியில போறாருங்க. அந்த நேரம் பார்த்து ஜூஸை கொண்டாந்து வைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பட்டுன்னு கேள்வி கேட்டுறாரு, நீ இன்னும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு கேட்க, அது என்னோட பர்சனல் சமாச்சாரம், அதனால நீ தலையிடணும்னு அவசியமே கிடையாது, நீ கேட்க வேண்டிய கேள்வியை கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹாஸ்பிட்டல்ல அடுத்தடுத்து என்னோட பேஷண்ட் இறந்துகிட்டே இருக்காங்க, அவங்களோட இறப்புல எனக்கு சந்தேகம் இருக்கு, எனக்கு என்னவோ நீ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பட்டுன்னு சொல்லிடுறாருங்க. கட்டுப்பான அருந்ததி அங்க இருக்கிற ஜூஸ் எடுத்து ஹீரோட மூஞ்சிலேயே வீசிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்தடுத்து கால் வர ஆரம்பிக்குது. ஒரு மர்ம நபர் தான் பேசுறாரு. அந்த மர்ம நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க ஹாஸ்பிட்டல்ல ஜெனரல் வார்டுல இருக்கக்கூடிய ஆளுங்க அடுத்தடுத்து இறக்க போறாங்க, எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தருக்கு வந்திருந்தா கூட தட்டி விட்டு போயிடலாம். ஆனா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த போன் கால் வந்திருக்குதுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பேனிக் ஆயிடுறாங்க. உடனடியே எம்டியை மீட் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றாங்க. ஆனா எம்டி இப்பவும் போலீஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்கான காரணம் ஹாஸ்பிட்டலோட ரெபுடேஷன் போயிடுச்சுன்னா நம்மளால ஹாஸ்பிட்டல் நடத்த முடியாது அப்படின்ட்டு. முதல்ல தனிப்பட்ட முறையில நானே எல்லாருமே விசாரணை பண்றேன், இங்க என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறேன், என்னால எதையுமே கண்டுபிடிச்சு சால்வ் பண்ண முடியலன்ற பட்சத்துல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போலீஸ் ஆபீசரா இருக்கிறாரு, அவரை வச்சு நான் மூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. சோ இப்பவும் எம்டி அபிஷியலா இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ரெடியா இல்ல. அங்க கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் எம்டியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் உயர் அதிகாரத்துல இருந்துட்டு இருக்காருங்க. அவரு விவேக் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசரை கூப்பிடுறாரு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பேச முடியாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரே விவேக், அவர் தாங்க. அவர்கிட்ட இந்த உயர் அதிகாரி, எனக்கு ஒரு பர்சனல் வழக்கு இருக்கு, அதை அன்அஃபீஷியலா நீ ஹேண்டில் பண்ணணும், ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா அதை கொஞ்சம் அஃபீஷியலா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, விவேக் பாத்தீங்கன்னா இந்த வழக்கு எனக்கு
வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னு கேட்டா அவர் போக்சோ வழக்குல ஒருத்தனை புடிச்சு உள்ள தள்ளி இருந்திருக்காருங்க. ஆனா சட்டத்து முன்னாடி போய் நிக்கும் போது லேக் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்ற பேர்ல அவனை விடுதலை பண்ண போறாங்களாம். இவர் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கிறாராம். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கேஸ்ல அவனை புடிச்சிட்டு போனேன், ஆனா ஈஸியா கோர்ட் அவனை வெளியில விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த உயரதிகாரி சொல்றாரு, நம்மளோட வேலை குற்றவாளியை கண்டுபிடிச்சு கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டுறது மட்டும்தான், மத்ததெல்லாம் கோர்ட் பாத்துக்கும், தேவையில்லாம யோசிக்காத அப்படின்னு சொன்னாலும் ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா இந்நேரம் அவன் கதை காலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ திரும்பவும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம நான் சொல்ற பேச்ச கேளு. என் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அனானிமஸ் கால் வந்திருக்குது. அதுல பேசினவரு ஜெனரல் மெடிசன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே மர்மமான முறையில யாரோ ஒருத்தங்க கொன்னுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல். நீ என்ன பண்றனா தனியா ஹாஸ்பிட்டலுக்கு போ, தனிப்பட்ட முறையில இன்வெஸ்டிகேஷன் பண்ணு. நீ அங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்கன்ற விஷயம் இம்மி அளவு கூட மீடியாக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு விவேக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாருங்க. நம்ம விவேக் என்ன பண்றாரு அப்படின்னா நேரா சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு போறாருங்க. அங்க போய் செக் பண்ணி பார்த்தா எல்லா ஃபுட்டேஜும் கரெக்டா இருக்கு, ஆனா ஒரு நாள் ஃபுட்டேஜ் மட்டும் இல்ல. ஏன் அந்த ஃபுட்டேஜ் இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சிசிடிவில நிறைய பிரச்சனை இருக்கு சார், அப்பப்ப இந்த மாதிரி ஆகும், ஆனா இந்த விஷயத்தை ஆல்ரெடி நான் எம்டி சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனடியா நம்ம விவேக் பாத்தீங்கன்னா எம்டியை மீட் பண்றதுக்காக போறாரு. நான் சிசிடிவி செக் பண்ணலான்னு போனேன், அங்க சில ஃபுட்டேஜஸ் மிஸ் ஆகுது. அங்க கேட்டா உங்ககிட்ட கேட்க சொல்றாங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்குதா அப்படின்னு பட்டுன்னு கேட்டுறாருங்க. எம்டி சொல்றாரு, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கிறது இல்ல அப்படின்ட்டு. நான் இங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்றாருங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய நர்ஸ், கம்பவுண்டர், ரிசப்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா எல்லாரையுமே விசாரிச்சு அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே ஒரு நோட் பண்ணி வச்சுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட விசாரணை பண்றதுக்காக விவேக் வராரு. பாத்தீங்கன்னா அந்த பேஷண்ட் அட்டென்ட் பண்ணும்போது அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்றத சொல்றாரு. அனானிமஸ் கால் வரதுக்கு முன்னாடியே இவரு கண்டுபிடிச்சிட்டார் இல்லையா, என்னோட பேஷண்ட் அடுத்தடுத்து இறந்து போயிட்டே இருக்காங்க, அது இயல்பா இல்ல, யாரோ ஒருத்தங்க வேணும்னு பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அந்த விஷயத்தையுமே விவேக் கிட்ட சொல்றாரு. சரி, உங்களுக்கு யாராவது மேல டவுட் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ சும்மா விடுவாரா, எனக்கு ஒருத்தங்க மேல டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததியை பத்தி சொல்லிடுறாருங்க. உடனடியா இந்த விவேக் பாத்தீங்கன்னா அருந்ததியை மீட் பண்றதுக்காக அருந்ததியோட வீட்டுக்கே போறாருங்க. அருந்ததி கிட்ட விசாரணை பண்ணும்போது அருந்ததிக்கு இந்த மாதிரி எதுவும் அப்நார்மலா இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. நீங்க சொல்றது உண்மையா கூட இருக்கலாம், ஆனா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கே சந்தேகம் இருக்கு அப்படிங்கும்போது நாங்க விசாரிச்சு தான் ஆகணும், ஒரு லை டிடெக்டர் டெஸ்ட் ஒன்று வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னோட பாஸ்ட்ல நடந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி என்னோட மெடிக்கல் எத்திக்ஸுக்கு எதிராக நான் என்னைக்குமே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, உங்க மேல ஒருத்தங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க, அதனால நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அருந்ததிக்கே தெரிஞ்சு போச்சு யார் என் மேல இந்த குற்றச்சாட்டை வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. அருந்ததி கோவப்படுவாங்க, இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. உடனே விவேக் பாத்தீங்கன்னா அருந்ததியோட பெஸ்ட் ஃப்ரெண்டை தனிப்பட்ட முறையில மீட் பண்றாருங்க. அருந்ததியோட கேரக்டரை பத்தி விசாரணை பண்ணும்போது அருந்ததியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அருந்ததி சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் பெருசாக்குவா, அவரோட பிஹேவியர்ல இப்பெல்லாம் நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நெகட்டிவான ரிமார்க்ஸ் தான் வைப்பாங்க. வேற ஏதாவது பேஷண்ட் சம்பந்தமா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படி ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அருந்ததியும் அருந்ததியோட ஃப்ரெண்டும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம். அங்க ஒரு பேஷண்ட் பாத்தீங்கன்னா உயிருக்கு பயங்கரமா போராடிக்கிட்டு இருந்தாங்களாம், ரொம்ப பெயின் அனுபவிச்சாங்களாம். அப்போ அங்க நின்னுட்டு இருந்த அருந்ததி, இவர் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், பேசாம மெர்சி கில்லிங் பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு எல்லாருமே ஷாக்கா இருந்திருக்காங்க. ஆனா அந்த பேஷண்ட் கஷ்டப்படுறத பார்த்துதான் இவ இந்த மாதிரி சொல்லி இருந்திருக்கா. சரி, யதார்த்தமா சொல்லிட்டா அப்படின்னு விட்டா அடுத்தடுத்து இதே மாதிரி கஷ்டப்படுற பேஷண்ட் எல்லாம் பார்க்கும்போது இவ இதே வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்திருக்கா. சோ இந்த இன்சிடென்ட் பத்தி விவேக் கிட்ட சொல்லும்போது விவேக்கு மேலும் அருந்ததி மேல சந்தேகம் அப்படின்றது வலுவடைய ஆரம்பிக்குது. சரின்னு சொல்லிட்டு விவேக் வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட விசாரணை பண்றதுக்காக போறாங்க. அந்த டைம்ல ஒரு பேஷண்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது டாக்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இவங்களை காப்பாத்துறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அருந்ததி இவங்களை மெர்சி கில்லிங் பண்ணிரலாம், ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்க கட் பண்ணா இந்த எம்டி இருக்கிறார் இல்லையா, அவரு இந்த பிளே பாய் டாக்டர் வர சொல்றாருங்க. பார்த்தா அந்த ரூமுக்குள்ள செக்யூரிட்டி நின்னுட்டு இருக்காரு. இந்த செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா இந்த பிளே பாய் டாக்டர் பண்ண வேலையை எம்டி கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. அபி அப்படின்ற ஒரு பொண்ணு பின்னாடி இவன் சுத்திக்கிட்டு இருந்தான் இல்லையா, அந்த அபின்ற பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க, இந்த எம்டியோட பொண்ணு தான். என்னடா ஹாஸ்பிட்டல் ஓனரோட பொண்ணை வளைச்சு போட்டு சொத்து சம்பாதிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்க, பிளே பாய் டாக்டர் சொல்லுவாரு, எனக்கும் உங்க பொண்ணுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இருக்கிறது உண்மை, அது சொத்தை பார்த்தோ பணத்தை பார்த்தோ வர கிடையாது அப்படின்னு சொல்ல, இனிமேல் என் பொண்ணு பின்னாடி சுத்துறதை நான் பார்த்தேன்னு போஸ்ட்மார்ட்டம்ல கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா என்ன கொல்ல போறீங்களா, என்ன கொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்களும் உங்க ஸ்டாஃப்ஸும் சேர்ந்து இல்லீகல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டு இருக்கீங்களே, எக்ஸ்பீரியான மெடிசன்ஸ் எல்லாம் சப்ளை பண்றீங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து சில ட்ரக்ஸ் எல்லாம் வெளியில போகுது, எல்லாமே உங்க கண் பார்வையில தான் போயிட்டு இருக்குது. இதன் மூலமா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வருதுன்னு எனக்கு தெரியும். இதை மட்டும் மீடியா கிட்ட சொன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு ஒரு டீல் வைக்கிறேன், நீங்க இல்லீகலா சம்பாதிக்கிற பணத்துல 20% என்கிட்ட கொடுத்துருங்க, இன்னும் பயப்படாதீங்க, எப்படியும் உங்க பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், குடும்பத்துக்குள்ளேயே தான் இந்த பணம் இருக்க போகுது, என்ன யோசிச்சு சொல்லுங்க அப்படின்ட்டு இவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இப்ப அருந்ததியை லை டிடெக்டர் டெஸ்ட்டுக்கு உட்படுத்துறாங்க. அப்போ உயரதிகாரி கிட்ட
இருந்து கால் வருது, போய் விசாரணை பண்ணிட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சா எதுக்கு லை டிடெக்டர் டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, சயின்டிபிக் எவிடன்ஸ் எல்லாம் எதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இவர் சொல்லுவாரு, இதுக்கு முந்தைய வழக்குல ஒரு விஷயத்த பண்ணாதனாலதான் என்னால அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தர முடியல, இந்த வழக்குல நான் அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்றேன், இதுக்கு ஒன்னும் அவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்காது, யாருக்கும் வெளியிலயும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அருந்ததியா இந்த டெஸ்ட்க்கு உட்படுத்துறாருங்க. அந்த லை டிடெக்டரை செட் பண்ணி வச்சுட்டு அருந்ததி கிட்ட அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை இந்த விவேக் முன்வைக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதுவும் குறிப்பா ஹீரோவோட பேரை எடுக்கும்போது அவங்க ரொம்பவே உடையறாங்க, எமோஷனலி ரொம்ப வீக் ஆகுறாங்க, ப்ராப்பரா பதில் சொல்ல முடியாம அந்த டியூப்ஸ் எல்லாம் கலட்டி வீசிட்டு வெளியில போய் தன்னோட பாய் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனடியா இந்த விவேக் பாத்தீங்கன்னா உயர் அதிகாரியை மீட் பண்றாரு. அருந்ததி தான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அருந்ததியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டாக்டர் அந்தஸ்துல இருந்துட்டு இருக்காங்க, எந்த ப்ராப்பர் எவிடன்ஸும் இல்லாம அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு உயர் அதிகாரி சொல்ல, நான் ப்ராப்பர் எவிடன்ஸோட உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் கிளம்புறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலை விட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்து உட்காரும் போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில ஹெல்மெட் போட்டா ஒரு பையன் வந்து நிக்கிறான். அந்த பையன் கிட்ட இந்த ஷிஃப்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அக்கா எதையோட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த பையன் கிளம்புறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ உடனடியா அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு போய் வழிமறிச்சு, என்னடா அது குர்ரா அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட இருந்து வாங்கி பார்த்தா உள்ள ஏகப்பட்ட மெடிசன்ஸா இருந்துட்டு இருக்குது, இது யாரும் கிட்ட கொடுத்தது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாருங்க. அப்பதான் விஷயம் தெரிய வருது, ஷிஃப்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த அக்காவோட பையன் தான் அவனா. கையில காசே இல்லாம பெங்களூருக்கு படிக்க அனுப்பிச்சு வச்சிருந்திருக்காங்க. அங்க போனவன் தேவையில்லாத பசங்க கூட எல்லாம் சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிருந்திருக்கான், ட்ரக் அடிக்ட் ஆயிருந்திருக்கான். ரிட்டர்ன் வந்தவன் ட்ரக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். இந்த அம்மாக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த அம்மாவை போட்டு அவன் அடி அடின்னு அடிச்சிருந்திருக்கான், பிரச்சனை பண்ணி இருந்திருக்கான். இவனுடைய குடும்பம் தாங்க முடியாம இந்த ஷிஃப்ட் மேனேஜ்மெண்ட் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய பர்டிகுலர் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த பையன்ட்ட கொடுத்துறாங்க. அந்த பையன் அதை எடுத்துட்டு போய் வெளியில மெடிசனை ட்ரக் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணி ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்கான். இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்குது. ஷிஃப்ட் மேனேஜ்மெண்ட் பண்றவங்களுக்கு மெடிசன் ரூம்ல வேலையே இல்லல, அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ரூம்ல இருந்து இவங்களால எடுக்க முடியும்? அதுக்கு தான் ஹவுஸ் கீப்பிங் அக்கா உதவி செஞ்சிருந்திருக்காங்க. மெடிசன் ரூமை க்ளீன் பண்ற மாதிரி போய் இவங்க சொல்ற மெடிசன்ஸை அவங்க ஒரு கவர்ல போட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்போ இந்த ஹவுஸ் கீப்பிங் அக்காக்கு இவங்க உதவி செஞ்சு இவங்களுக்குள்ள குடுக்கல் வாங்கல் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்திருக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது ஒரு நாள் இவங்க ட்ரக்ஸை திருடுறத அருந்ததி மேடம் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அருந்ததி மேடத்தை மீட் பண்ணி தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வெளியில சொல்லிடாதீங்க அப்படின்னு பயங்கரமா அழுது இருந்திருக்காங்க. அருந்ததி மேடம் எதுவுமே சொல்லாம போயிருந்திருக்காங்க. ஒருவேளை அருந்ததி மேலிடத்துல இந்த விஷயத்தை போட்டு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற பயத்துல இவங்க வேணும்னே அருந்ததியை பத்தி பொய் புகார் கொடுத்திருந்திருக்காங்க. அதாவது நீங்க இல்லாத நேரம் அருந்ததி மேடம் வந்து பேஷண்ட்டை பார்த்துட்டு போறாங்க அப்படின்ட்டு. இதன் மூலமா அருந்ததி மேல சந்தேகம் அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்ட்டு. இதை கேட்ட ஹீரோ டென்ஷன் ஆகி அவங்கள பிடிச்சி திட்டி அமுச்சுட்டாருங்க. அதுக்கப்புறம் லேப்ல இருந்து அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வருதுங்க. நம்ம ஹீரோ சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த பாட்டியோட பிளட்ல மயக்க மருந்து மாதிரியான ஒரு விஷயத்த கலந்துருக்காங்கன்னு தெரிய வருது. சோ அது என்ன மருந்து அப்படின்னு கொஞ்சம் டீடைல்டா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஜெயில மரண தண்டனை கொடுக்க போற கைதிகளுக்கு இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்து அப்படின்றது தெரிய வருதுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மருந்தை யூஸ் பண்ணி ஒரு நர்ஸ் பாத்தீங்கன்னா அது வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல ஒரு 200 பேர்த்த போட்டு தள்ளி இருந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் கடைசியா கொல்லப்பட்ட 50 பேர்த்தோட பிளட் டெஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த மருந்து அவங்க உடம்புல இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்குது. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் அந்த நர்ஸை பிடிச்சிருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரியான பேட்டர்ன் தான் இங்க ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த மெடிசன் சப்போஸ் அருந்ததியோட வீட்டில இருந்தோ அருந்ததி பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல இருந்தோ கிடைச்சதுன்னா அருந்ததி தான் குற்றவாளி அப்படின்னு எவிடன்ஸோட நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் பாத்தீங்கன்னா அருந்ததி வீட்டில் இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள நுழையிறாரு. எங்கேயாவது ஏதாவது இந்த மெடிசன் சம்பந்தமா கிடைக்குமான்னு சொல்லி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா அவருக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. இப்போ விவேக் என்ன பண்றாருன்னா இறந்து போன பேஷண்டோட உறவினர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரணை பண்ண போது இந்த எம்டியோட சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்து போனார் இல்லையா, அவருடைய சொத்து மேல இந்த ஹாஸ்பிட்டல் எம்டிக்கு ஒரு கண்ணு இருந்தது அப்படின்னு இறந்து போனவருடைய மனைவி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இப்ப சந்தேகம் அப்படின்றது இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி மேலையும் திரும்புதுங்க. கடந்த 3 மாசத்துல மட்டும் இந்த ஹாஸ்பிட்டல்ல சடனா இறந்து போனவங்களோட லிஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாருங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மெடிக்கல் ட்ரிப் வராருங்க. இப்போ ஹீரோ கிட்ட ஒரு மெடிசன் சாம்பிளை கொடுத்து நீங்க கேட்டிருந்தது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போறாருங்க. நம்ம ஹீரோ அதை எடுத்துட்டு போய் ரூம்குள்ள வைக்கும் போது அது என்ன அப்படின்றத கொஞ்சம் டீடைலா பாக்குறாரு. சம்திங் ராங்னு தோணுது. உடனே அந்த மெடிசனை பாத்தீங்கன்னா லேபுக்கு கொடுத்து செக் பண்ண சொல்றாரு. செக் பண்ணி பார்த்தா இந்த பேஷண்ட் எல்லாம் சாவறதுக்கு காரணமா இருந்தது இந்த மெடிசன் தான் அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு சந்தேகம் ஹீரோவுடைய மனைவி பக்கம் திரும்புதுங்க. ஏன்னா இந்த மெடிசனை இவர் இந்த ரூம்குள்ள வாங்கி வச்சிருக்காருன்னா இந்த ரூமுக்குள்ள அவருடைய மனைவியை தவிர வேற யாருக்குமே அலோடு கிடையாது. கிளீன் பண்றதுக்கு கூட பெருசா யாரும் வர மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ தான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு இந்த மருந்தை கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணிருக்க. ஹியூமன்ஸோட நேச்சரே சுத்தி இருக்கக்கூடிய எல்லோர் மேலுமே சந்தேகப்படுவாங்க. ஆனா கூட இருக்கிறவங்க மேல சந்தேகப்பட மாட்டாங்க. உண்மையை சொல்லு அப்படின்னு மிரட்டுறாரு. நம்ம ஹீரோவுடைய மனைவி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு கட்டிப்பிடிச்சு சாரி உன்னை சந்தேகப்பட்டது என்ன சந்தேகப்பட்ட மாதிரி ஏதோ தப்பு நடந்திருக்குது, நான் உன்னை தேவையில்லாம சந்தேகப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சமாதானப்படுத்திடுறாருங்க. இப்போ இந்த பிளே பாய் டாக்டர் இருக்கிறான் இல்லையா, வழக்கம் போல மொட்டை மாடிக்கு போறான். திடீர்னு மாடியில இருந்து கீழே விழுந்து அவன் தலையில பலமா அடிபடுது. உடனடியாக கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அவனுக்கான ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு அவனுடைய காதலி உள்ள போறா. அதாவது அந்த அபி எம்டியோட பொண்ணு. இவன் அபி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். ஆக்சுவலா உங்க அப்பாவோட ஆளான அந்த செக்யூரிட்டி தான் மாடியில இருந்து என்ன தள்ளி விட்டு கொல்ல பார்த்தான். அதற்காக உன்னுடைய அப்பா என்ன கொல்ல பாக்குறாரு அப்படின்னா அவனை காதலிச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதை தாண்டி இந்த ஹாஸ்பிட்டலை வச்சு இல்லீகலா
இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் ஈடுபட்டு இருக்காரு. நான் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், இதை பத்தி பேசி டீல் பேசினேன், அதனாலதான் என்னை எலிமினேட் பண்ணிடலாம்னு இந்த வேலையை பார்த்திருக்காரு. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய முடியுமா அபி? விவேக் சாரை ஒரு வாட்டி நான் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவன் கேட்கிறான். இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம விவேக் இருக்கிறார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோவோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்றதுக்காக டாக்குமெண்டா சில டேட்டாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நமக்கு எப்படி ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் இருக்கிற மாதிரி அங்க வேலை பார்க்குற டாக்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவங்க என்ன டாக்டர் இதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாஸ் எல்லாம் இருக்குது. அந்த டேட்டா ஃபைலை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது விவேக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருதுங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு திருமணமாயி மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த மனைவி இறந்து போன டெத் சர்டிபிகேட் அதுல இருக்குதுங்க. அந்த நேரம் பார்த்து இந்த எம்டியோட பொண்ணு அபி இருக்கா இல்லையா, நம்ம பாய் ஃப்ரெண்ட் உங்களை பார்க்கணும்னு சொல்றேன் உடனே வாங்க அப்படின்னு சொல்ல, அந்த பிளே பாய் டாக்டர் பாத்தீங்கன்னா நம்ம விவேக் கிட்ட இந்த ஹாஸ்பிட்டல்ல நடக்கக்கூடிய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பத்தின எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுறாருங்க. இதை தாண்டி கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்கிட்ட ஒண்ணு இருக்குது. அது என்னன்னா, இங்க வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, அவருடைய நடவடிக்கைகள்ல ஏகப்பட்ட மாற்றம் எனக்கு தெரியுது. அப்பப்ப அவர் தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்காரு, திடீர்னு ஓடுறாரு, அங்கங்க யார்கிட்டயோ நின்னு பேசிட்டு இருக்கிற மாதிரி நான் கவனிச்சேன். ஆனா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. இதை கேட்ட நம்ம விவேக் தூக்கி வாரி போட்டுருதுங்க. ஏன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோடைய மனைவி இறந்து போன மாதிரியான டெத் சர்டிபிகேட்டை கவனிச்சாரு. நம்ம ஹீரோடைய வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு அந்த இடத்தை நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அதாவது இப்ப இவங்க ஸ்டே பண்ணி இருக்கிறது இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறதுக்காக ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்காங்க. ஆனா இவங்களோட வீடுன்னு ஒரு வீடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம விவேக் போறாருங்க. அங்க போனா ஆல்ரெடி அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டாரு. என்ன சார் எப்படி என் வீட்டை கண்டுபிடிச்சு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, தேடினா கிடைக்காதுன்னு எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி வாங்க உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இங்கதான் நீங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல என் பொண்டாட்டி மட்டும் இங்க இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. இப்பவும் இவர் பேசும்போது அவருடைய மனைவி உயிரோடு இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காருங்க. விவேக் சொல்றாரு, நமக்கு பிடிச்சவங்க இறந்து போறத நம்மளால தாங்கிக்க முடியாது, ஆனா அவங்க இறந்து போய் ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் அவங்க உங்க கூடயே இருக்கிறாங்க அப்படின்னு திங்க் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க கண்டிப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வருதுங்க. நீங்களும் அருந்ததியும் சேர்ந்து தான் ஏதோ ஒரு பிளான் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அவர் சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்றத அவரே நம்ப மாட்டேன்றாரு. நீங்க வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி விவேக் கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா விவேக்க போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள அங்கேயே பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அந்த சண்டையில தான் பாத்தீங்கன்னா விவேக்கோடைய குரல் வளம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவரோட லைஃப்ல ராகிதா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் இவரோட லைஃப் ரொம்பவே நல்லா இருந்திருக்குதுங்க. இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் ஒரு அதிர்ச்சியான விஷயமே தெரிய வந்திருக்குது. நீண்ட நாட்கள் வந்து அவருடைய மனைவி உயிரோட வாழ மாட்டாங்க அப்படின்ட்டு இன்ஜெக்ஷன் சப்போர்ட்டோட அவருடைய மனைவியை பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா நாளுக்கு நாள் அவருடைய மனைவிக்கு பெயின் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்குது. பெயின் தாங்க முடியாத ஹீரோடைய மனைவி, என்ன தயவு செஞ்சு மெர்சி கில்லிங் பண்ணிரு, இதுதான் நீ எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட், என்னால முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேல இவர்னாலையும் பார்க்க முடியாம இன்ஜெக்ஷனை போட்டு விட்டாருங்க. மனைவி இறந்தே போயிட்டாங்க. அதை தொடர்ந்து இவர் டியூட்டி பாக்குறதுக்காக வந்துட்டாரு. ஒவ்வொரு முறை இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பேஷண்ட் அட்டென்ட் பண்ணும்போதும் அவங்க உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க இல்லையா, அதையெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல தன்னோட மனைவி உயிருக்கு போராடிட்டு இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க. தன்னோட மனைவி என்ன மெர்சி கில்லிங் பண்ணிரு அப்படின்ற மாதிரி கேட்கிற மாதிரி நினைச்சிட்டு இவரே பேஷண்ட்டுகளை எல்லாம் கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலா இவர் அட்டென்ட் பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாம் உயிர் வாழக்கூடிய கண்டிஷன்ல தான் இருந்திருக்காங்க. சடனா ஏதாவது ஒரு ஹை ஃபீவர்னால துடிப்பாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு இவர் கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காருங்க. பிரசன்ட்ல நம்ம ஹீரோ கிட்ட விவேக் பயங்கரமா அடி வாங்கிடுறாரு. இப்ப விவேக் சொல்றாரு, உனக்கு ரெண்டு பர்சனாலிட்டி இருக்குது, அந்த ரெண்டு பர்சனாலிட்டியும் மெர்ஜ் ஆகி நீ இந்த சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்க, ரியாலிட்டி என்னன்றதை நீ தெரிஞ்சுக்கோ, உன் பொண்டாட்டி உயிரோட இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவாருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா விவேக் அடிச்சு தூக்கி போட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க ரெஸ்கியூ பண்ணி இவரை தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. பிரசன்ட் சிச்சுவேஷன்ல விவேக் பாத்தீங்கன்னா ஒரு டிவைஸை அவரோட தொண்டைக்கிட்ட வச்சு இந்த கதை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஆப்போசிட்ல உட்காந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இவர் விபத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்திருக்காரு. சோ அந்த டைம்ல ஏதோ ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது இவரால அந்த கேஸை ஃபினிஷ் பண்ண முடியாதனால இன்கம்ப்ளீட்டா விட்டுருச்சு. அப்ப எங்கேயோ நடந்த ஒரு இன்சிடென்ட்டை சோ இவர் சால்வ் பண்ண மாதிரி நினைச்சு இமேஜின் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ட்ரெயினி டாக்டர்ஸ் கிட்ட சொல்லுவாரு. ஆனா அங்க இருக்கிற ட்ரெயினி டாக்டர்ஸ் வந்துட்டு இல்ல அவர் ஏதோ உண்மை சொல்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல இவர் கோமால இருந்து மீண்டு வந்திருக்காரு, உளறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டு போயிருவாங்க. ராத்திரி விவேக்க தூங்க வைப்பாங்க. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. அது என்ன அப்படின்னா, விவேக் சொன்னது எதுவுமே இமேஜினேஷன் ஸ்டோரி கிடையாது, உண்மையான ஸ்டோரி தான். விவேக் அப்பவே செத்துருவாரு அப்படின்னு நினைச்சுதான் ஹீரோ தூக்கி போட்டு போயிருந்திருப்பாரு. ஆனா விவேக் உயிர் பொழைச்சிட்டாரு. இப்ப விவேக்க கொல்றதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம ஹீரோ வராருங்க. ஹீரோவை பார்த்ததும் விவேக் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அவரோட பேஷன்ஸ் எல்லாம் எப்படி கொலை பண்ணாரோ அதே மாதிரியான பேட்டர்ன்ல விவேக்கையும் கொல்றதுக்காக வருவாரு. அப்பதான் என்ன மாதிரியான பேட்டர்ன்ல அவரோட பேஷண்ட் எல்லாம் கொன்னுக்கிட்டு இருந்தாரு அப்படின்றதே நமக்கு தெரிய வருது. அருந்ததி பாத்தீங்கன்னா ஒரு நாள் கோவத்துல கத்திய வச்சு அவரோட விரல்ல குத்தி இருந்திருப்பாங்க. அந்த விரல் வந்து துண்டிக்கப்பட்டிருந்திருக்கும். அந்த விரலுக்கு பதிலா ஒரு ஆர்டிபிஷியல் விரலை தான் பாத்தீங்கன்னா அவரோட கையில வச்சிருந்திருப்பாரு. அந்த ஆர்டிபிஷியல் விரலுக்குள்ள ஒரு இன்ஜெக்ஷனை வச்சிருந்திருப்பாருங்க. மத்தவங்க கண்ணுக்கு அது ஒரு ஆர்டிபிஷியல் விரல் மாதிரி தான் தெரியும். ஆனா யார் கண்ணுக்கும் தெரியாம
உள்ள ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குங்க. அப்படி இன்ஜெக்ஷன் போட்டு தான் எல்லாரையும் கொலை பண்ணியிருக்காரு. இப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம விவேக்க கொல்றதுக்காக வருவாருங்க. இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஆனா விவேக் கொஞ்சம் சூட்டிப்பா எழுந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. அவரோட விரலை அவர் பக்கமே திருப்பி அவரோட கழுத்திலேயே குத்த வச்சிருவாரு. எந்த மருந்து போட்டு எல்லாருமே கொலை பண்ணாரோ அதே மருந்து அவரோட உடம்புக்குள்ளேயே போய் ஹீரோ இறந்து போயிருவாருங்க. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் ஆன்மாவா மாறுவாரு. அவருடைய கண்ணு முன்னாடி இவர்னால கொல்லப்பட்டவங்க மனைவி உட்பட அங்க நின்னுட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இத்தோட இந்த படம் முடியுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.